வணக்கம். மத்திய அரசோட பிஎம் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு கிடைச்சிட்டு இருந்த பணம் திடீர்னு பல லட்சம் பேருக்கு நிறுத்தப்பட்டிருக்கு. இது ஏன் நடந்தது? அரசாங்கத்தோட புது ரூல்ஸ் என்ன? முக்கியமா அந்த பணத்தை திரும்ப வாங்குறதுக்கு நாம என்ன செய்யணும்? வாங்க எல்லாத்தையும் பத்தியும் இந்த விவரணையில முழுசா பார்க்கலாம். உங்களுக்கு பிஎம் கிசான் திட்டத்துல வருஷத்துக்கு 6000 ரூபாய் பணம் வந்துட்டு இருந்ததா? அப்போ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். ஏன்னா நாடு முழுக்க லட்சக்கணக்கான விவசாயிகளோட பேரை தகுதி இல்லைன்னு சொல்லி லிஸ்ட்ல இருந்து நீக்கிட்டு வராங்க. அதனால உங்க பேர் இன்னும் அந்த லிஸ்ட்ல இருக்கா இல்லையான்னு உடனே செக் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியமாயிடுச்சு. சரி, முதல்ல இந்த பிஎம் கிசான் திட்டம்னா என்ன? இப்ப விவசாயிகள் சந்திக்கிற அந்த பெரிய சிக்கல் என்னன்னு சுருக்கமா பார்த்துடலாம். இந்த திட்டம் விவசாயிகளுக்கு ஒரு பெரிய உதவியா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்திருக்கிற சில கடுமையான சரிபார்ப்பு முறைகளால தான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. இந்த திட்டத்தின்படி தகுதியான விவசாய குடும்பங்களுக்கு வருஷத்துக்கு 6000 ரூபாய் மத்திய அரசு கொடுக்குது. இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். 4 மாசத்துக்கு ஒரு தடவை 2000 ரூபாய் வீதம் 3 தவணையா நேரா உங்க பேங்க் அக்கவுண்டுக்கே பணம் வந்துடும். இந்த திட்டம் எவ்வளவு பெரியதுன்னு தெரிஞ்சுக்க இந்த ஒரு நம்பர் போதும். இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட 9 கோடிக்கும் அதிகமான விவசாய குடும்பங்கள் இதனால பயனடையுது. யோசிச்சு பாருங்க, இது நம்ம நாட்டுல இருக்கிற மிகப்பெரிய நேரடி பண பரிமாற்ற திட்டங்கள்ல ஒண்ணு. இப்போ எல்லார் மனசுலயும் இருக்கிற முக்கியமான கேள்விக்கு வருவோம். இத்தனை வருஷமா சரியா வந்த பணம் ஏன் திடீர்னு நின்னு போச்சு? அதுக்கு காரணம் அரசாங்கம் நாடு முழுக்க ரொம்பவே கடுமையான சில புது சரிபார்ப்பு வேலைகளை செஞ்சிட்டு இருக்கிறது தான். ஓகே, உங்க பணம் நின்னதுக்கு என்னென்ன காரணங்கள் இருக்கலான்னு இப்போ தெளிவா பார்க்கலாம். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், தீர்வுக்கு போறது ரொம்ப சுலபம். உங்க பணம் நின்னதுக்கு இந்த 3ல 1 தான் முக்கிய காரணமா இருக்க முடியும். 1 இகேஒய்சி, அதாவது கைரேகை வைக்கிற வேலையை நீங்க இன்னும் முடிக்காம இருக்கலாம். 2வது உங்க ஆதார் கார்டை பேங்க் அக்கவுண்டோட சரியா இணைக்காம இருக்கலாம். 3வது உங்க நிலப்பத்திரமான பட்டா சிட்டால ஏதாவது தப்பு இருக்கலாம், அல்லது அது ரொம்ப நாளா அப்டேட் பண்ணாம இருந்திருக்கலாம். இந்த 3ஐயும் நீங்க முதல்ல செக் பண்ணணும். அடுத்து அரசாங்கம் கொண்டு வந்திருக்கிற சில புதிய ரொம்பவே கடுமையான விதிகளை பத்தி பார்க்கலாம். இனிமேல் இந்த விதிகளை சரியா பின்பற்றினாதான் உங்களுக்கு தொடர்ந்து பிஎம் கிசான் பணம் கிடைக்கும். அதனால கொஞ்சம் கவனமா கேளுங்க. இதுல ரொம்ப முக்கியமானது இந்த யூனிக் ஃபார்மர் ஐடி, அதாவது தனித்துவமான விவசாயி அடையாள எண். நமக்கு ஆதார் கார்டு இருக்கிற மாதிரி இது விவசாயிகளுக்குன்னு தனியா கொடுக்கிற ஒரு டிஜிட்டல் ஐடி. இனிமே இந்த திட்டத்துல பணம் வாங்குற எல்லாருக்கும் இந்த ஐடி கட்டாயம். நீங்க இதை இன்னும் பதிவு பண்ணலன்னா அடுத்த தவணை பணம் வராதுன்னு அரசாங்கம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. நில உரிமை சம்பந்தமாவும் ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. இத கொஞ்சம் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. February 1, 2019 இந்த தேதிக்கு முன்னாடி உங்க பேர்ல நிலம் வாங்கி பதிவு பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்க இந்த திட்டத்துக்கு தகுதியானவர். ஒருவேளை நீங்க அந்த தேதிக்கு பிறகுதான் நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா இந்த புது விதியின்படி உங்களுக்கு தகுதி இல்ல. அடுத்தது, ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தருக்கு தான் பணங்கிற ரூல். இந்த அட்டவணையை பாருங்க, எது சரி எது தவறுன்னு உங்களுக்கு நல்லா புரியும். ஒரே ரேஷன் கார்டுல இருக்கிற குடும்பத்துல அப்பா அல்லது அம்மான்னு யாராவது ஒருத்தர் தான் பணம் வாங்கணும். ஆனா கணவன் மனைவி 2 பேருமோ இல்ல அப்பாவும் மகனுன்னு 2 பேருமோ ஒரே குடும்பத்துல பணம் வாங்குறது தெரிஞ்சா அவங்க 2 பேர் கணக்கையும் நிறுத்திடுவாங்க. இவ்ளோ பிரச்சனை இருக்கே, இனி பணம் வராதான்னு நிறைய பேர் பயந்து போயிருப்பீங்க. ஆனா கவலையே படாதீங்க, இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு. உங்க பணம் உங்களுக்கு திரும்ப கிடைக்க என்ன செய்யணும்னு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். உங்க பணத்தை திரும்ப வாங்க நான் சொல்ற இந்த 4 சுலபமான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணா போதும். ஸ்டெப் 1, pmkisan.gov.in வெப்சைட்டுக்கு போய் உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு பாருங்க. ஸ்டெப் 2, அங்க என்ன பிரச்சனைன்னு காட்டும், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 3, அந்த பிரச்சனையை சரி செய்ய தேவையான எல்லா டாக்குமெண்ட்டையும் ரெடியா எடுத்து வைங்க. கடைசி ஸ்டெப், பக்கத்துல இருக்கிற இ சேவை மையத்துக்கு போய் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுங்க. அவ்வளவுதான். இ சேவை மையத்துக்கு போகும்போது இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காம எடுத்துட்டு போங்க. உங்க ஆதார் கார்டு, ஆதார்ல இணைச்ச மொபைல் போன், ஆதார் லிங்க் பண்ணின பேங்க் பாஸ்புக், உங்க நிலத்தோட லேட்டஸ்ட் பட்டா சிட்டா காப்பி, அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக ரேஷன் கார்டு. அங்கேயே உங்க கைரேகையை வச்சு இகேஒய்சி சரிபார்ப்பையும் ஈஸியா முடிச்சிடலாம். இப்போ நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் இருக்கும். சரி, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன், ஆனா விட்டு போன பழைய பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. நிச்சயம் கவலைப்படாதீங்க. நீங்க எல்லாத்தையும் சரி செஞ்சு உங்க ப்ரொஃபைல் அப்டேட் ஆனதும் இதுக்கு முன்னாடி வராம இருந்த எல்லா தவணை பணமும் மொத்தமா ஒரே பேமெண்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும். நாம இப்போ கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்க உடனே என்னென்ன செய்யணும்னு ஒரு தடவை பார்த்துட்டு இது சம்பந்தமா மற்ற நிதி உதவி வாக்குறுதிகள் என்ன சொல்லுதுன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். பிஎம் கிசான் மாதிரி திட்டங்கள் தேர்தல் நேரத்துல ரொம்ப முக்கியத்துவம் பெறும் இல்லையா? அந்த வகையில சமீபத்திய தேர்தல்கள்ல சில கட்சிகள் கொடுத்த வாக்குறுதிகளை பார்க்கலாம். திமுகவும் அதிமுகவும் மகளிருக்கு மாசம் 2000 ரூபாயும், தவகே மாசம் 2500 ரூபாயும், பாஜக இப்ப வர பிஎம் கிசான் பணத்தோட இன்னும் 3000 ரூபாய் சேர்த்து வருஷத்துக்கு மொத்தம் 9000 ரூபாய் தருவதாகவும் வாக்குறுதி கொடுத்திருக்காங்க.
சரி, நாம இதுவரைக்கும் பார்த்ததிலிருந்து நீங்க மறக்காம உடனே செய்ய வேண்டிய 4 முக்கியமான வேலைகள் இதுதான். 1. eKYC கைரேகை பதிவை உடனே முடிங்க. 2. உங்க ஆதார் உங்க பேங்க் அக்கவுண்டோட லிங்க் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்க. 3. விவசாய ஆஃபீஸ்க்கு போய் யூனிக் ஃபார்மர் ஐடிக்கு அப்ளை பண்ணுங்க. 4. அப்பப்போ pmkisan.gov.in வெப்சைட்ல உங்க பேர் லிஸ்ட்ல இருக்கான்னு பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த தவணை பணம் ஜூன் அல்லது ஜூலை மாசத்துல வரலான்னு எதிர்பார்க்கப்படுது. அதனால கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம நான் சொன்ன இந்த வேலை எல்லாத்தையும் அதுக்குள்ள முடிச்சு ரெடியா இருங்க. அப்பதான் அடுத்த பணம் எந்த தடையும் இல்லாம உங்க கைக்கு வந்து சேரும். உடனே செயல்படுங்க.